எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் உறவுகளே, சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் பிரியாணி செய்யலாமா? இன்றைக்கி நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் செஞ்ச சிக்கனில் தேவையான மசாலாக்களை சேர்த்து ஊற வச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் ஆச்சி பிரியாணி பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சால்ட். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். நறுக்கிய வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா பொருட்கள் ரெடியாக வச்சுருக்கேன். அரிசியை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். குக்கர் ஹீட் ஆனதும் நெய் மற்றும் எண்ணெய் சேர்த்து அது ஹீட் ஆன பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இந்த கரம் மசாலா பொருட்களை சேர்த்து வறுத்துக்கிட்டு அதிலேயே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்து 10 to 15 மினிட்ஸ் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். இன் பிட்வீன் சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், நறுக்கி வச்சிருந்த புதினா கொத்தமல்லியில் பாதி அளவு, அதை எல்லாமே இதிலே சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி சாஃப்டாக வேகணும். அது கூடவே நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னாக்கா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, சால்ட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா பதத்துக்கு பிறண்டு வரும். மசாலா சேர்ந்து வந்த பிறகு ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். சிக்கனும் இந்த வெங்காய தக்காளி கலவையும் நல்லா சேர்ந்து பிரட்டி விடணும். சிக்கனில் இருக்கிற பச்சை வாடை போகிற வரைக்கும் பிரட்டிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் பிரட்டிக்கிட்டே இருந்தால் நல்லா சேர்ந்து வரும். அரிசி எந்தில் அளந்தோமோ அதே அளவு அதே கப்பில் 2 மடங்கு தண்ணி அளந்துக்கணும். அதில் பாதி தண்ணியை சிக்கன் கூட சேர்த்து ஒரு விசில் வரும் வரை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கணும். அது வரை இன்னொரு ஸ்டவ்வில் பிரியாணி செய்கிற அந்த வட்டா வச்சு மீதி இருக்கிற தண்ணி அதிலே சேர்த்து அதில் ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு கொதிக்க விடணும். கலர் சேர்க்கணும்னு விரும்புங்க, இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நாமாவே இந்த ஸ்டீமை ரிலீஸ் பண்ணிடணும். இல்லைன்னா சிக்கன் குழஞ்சிடும். தென் இந்த சிக்கன் கலவையை பிரியாணி வட்டாவில் தண்ணி கொதிச்சிட்ருக்குல்ல அது கூட சேர்த்துடணும். கூடவே 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியையும் தண்ணி நல்லா வடிகட்டி அது கூட சேர்த்துடணும். அரிசி சேர்த்த உடனே கிளறி விடக்கூடாது. அரிசி சேர்த்துட்டு சம் ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் தான் கிளறணும். இல்லைன்னா அரிசி உடச்சிடும். நல்ல தண்ணி வடிகட்டி போடணும். உடனே கிளறாமல் சம் செகண்ட்ஸ் கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். உப்பு பத்தாதவங்க சேர்த்துக்கலாம். அரிசி உடஞ்சிடாமல் லேசாக அதை கலக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில்
10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும். 10 நிமிஷம் கழித்து திறந்து திரும்ப அடிப்பிடிக்காத மாதிரி திரும்ப ஒரு பொறுமையாக கிளறி விட்டு இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து செட் ஆகியிருக்கும். இதை சமமாக பரப்பி விட்டுட்டு மீதி வச்சிருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு சமப்படுத்திட்டு மூடிடலாம். இப்போ தம்முக்கு விடணும். அதுக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு பிரியாணி டிக்ஷாவை தம்முக்கு விடுறதுக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு தவாவை வச்சுட்டு மேலே அந்த பிரியாணி டிக்ஷா வச்சு மூடி போட்டு மூடிட்டு அது மேலே வெயிட்டாக ஏதாவது வச்சுடணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ இல்லை கல்லோ அந்த மாதிரி வெயிட்டாக ஏதாவது வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விடணும். 5 நிமிஷம் கழித்து சிம் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விடணும். 10 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் விடணும். இதுதான் கணக்கு. 20 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே கல்லை எடுத்துட்டு பிரியாணி டிக்ஷாவை இறக்கி மூடியை திறந்துட்டு மெதுவாக கிளறி விடணும். நல்ல வாசனை. கறி உடைஞ்சிடாமல் சாதம் குழஞ்சிடாமல் கிளறி விட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஸோ மச் அன்பு உறவுகளே.